ஜூலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான தோசை தான் சுட போறேன். இந்த தோசை எந்த தோசை என்று பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்து தோசை. தோசையில் பல வகைகள் உண்டு. இது யாழ்ப்பாணத்து தோசை. நாங்க உளுந்தும் கோதுமை ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதை அவிச்சு போட்டு அதெல்லாம் போட்டு செய்வோம். அந்த தோசை தான் சுட போறேன். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. அது எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. சுட சுட இந்த தோசையை சுட்டு இதோட பாத்தீங்கன்னு சொன்னா, சம்பல் இட்டிச்ச சம்பல் மிளகாய் எல்லாம் பொரிச்சு போட்டு சம்பல் முடிச்சு போட்டு சாப்பிட வேற லெவல் டேஸ்டா தான் இருக்கு. இப்ப நாங்க மிளகறின்றபடியா சம்பலோட சாப்பிடுறோம். அப்படி இல்லைன்னு சொல்லி வச்சுக்கொள்ளுங்களேன், முட்டை தோசை அது இது நாங்கள போயிருப்போம். அதனால இன்றைக்கு சம்பலும் தோசையும் ஒரு தேக்கண்ணி ஏதாவது போட்டு குடிக்க போறோம். அவ்வளவுதான். தோசைக்கு உளுந்து ஊற வைக்க போறேன். இந்த டம்ளரால கோதில்லாத உளுந்து 1 டம்ளர் எடுத்திருக்கிறேன். இதோட பாத்தீங்கன்னு சொன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்க்க போறேன். நான் இந்த டம்ளரால தான் அளவு காட்டுறேன். நீங்க எதால கூட எடுக்கலாம், வேற எதுவால கூட எடுக்கிறேன்னு சொன்னாலும் இதே அளவுகள் படி எடுத்தீங்கன்னா சரி. நான் 1 டம்ளர் உளுந்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கிறேன். எடுத்து போட்டு நல்லா கிளஞ்சி கழுவணும். ஏன்னு சொல்லுங்க, அதில் தூசிகள் தும்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதால நல்ல வடிவாக ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கிளஞ்சி கழுவி எடுக்கணும். எடுத்து போட்டு இதை வந்து ஒரு 4 இல்லாட்டிக்கு ஒரு 5 மணித்தியாலம் ஊற வைக்கணும். தண்ணியை ஊற்றிட்டு மூடி ஊற வச்சோம்னா அது பாட்டுக்கு ஊறிடும். இங்கால அது ஊறுறதுக்கு நான் அவிய வைக்க போகிறேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர். இந்த ஸ்கீமரில் ஒரு பேப்பரை விரிச்சிட்டு நான் கொஞ்சம் கூடுதலாக தான் அவிச்சு எடுக்கிறேன். ஏன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அவிச்சோம்னா மண்ணெண்ணெய் கேஸ் எல்லாம் வீண். கொஞ்சம் கூடுதல் அவிச்சோம்னு சொன்னால் தோசைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா புட்டு இடியப்பங்களுக்கு எடுக்கலாம். அதால தான் இப்போ அவிச்சு போட்டு நான் மாவு ஸ்கீமரில் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் குக்கரில் தான் வச்சிருக்கேன். அப்போ அது பாட்டுக்கு இருந்து ஒரு மணித்தியால நல்லா அவியணும். இப்போ பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டு இதை வந்து சூட்டோடையே அரிச்சு எடுத்துடணும். ஆறினோன்னு அரிப்போம்னு சொல்லி நாங்கள் வச்சோமோ அதுக்கு பிறகு அதை உடைச்சி தான் எடுக்கணும். ஏதாவது ஏன்னா கல் பற்றி போயிடும். அதால் தான் இப்போ அதுக்கு கஷ்டமாக இருக்கும் அரிக்கிறதுக்கு. சூட்டோடு அரிச்சோம்னா கடண்டு பூ போல் அரிப்பட்டுரும். ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். ஆனால் கடண்டு அரிப்பட்டுரும். அது பிரச்சனை இல்லை. கரண்டிகளால் மசிச்சு விட்டுட்டு அரிச்சிடும். அது அரிக்க சூடு பொறுக்கிறாங்களுக்கு அது பழக்கமாக இருக்கும். நான் எல்லாம் அரிச்சிருவேன். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் கடண்டு எடுத்து எல்லாத்தையும் அரிச்சு எடுக்க போகிறேன். அரிச்சு போட்டு ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சிருந்தா இன்றைக்கி தோசைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளைக்கு புட்டோ இடியப்பமோ என்னத்துக்காவது நான் எடுத்துக்கொள்வேன். அதால தான் இப்போ மாவெல்லாம் அரிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து நல்லா ஊறி கிடக்குது. நல்ல ஒரு 5 மணித்தியாலமாக நல்லா ஊறி வந்துட்டுது. இனி இந்த உளுந்தை இந்த கிரைண்டர் கப்பில் போட்டுட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். இந்த உளுந்து ஊறின தண்ணியை விட்டே நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அப்போ இன்னும் நல்லா பொங்கி வரும். அதால் தான் நல்லா உளுந்து எல்லாத்தையும் போட்டுட்டு உளுந்துக்கு மேலால் நல்லா தண்ணியை கூட விட்டு நல்லா பட்டை அரைச்சி எடுக்கணும். இதுக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். அப்படி எல்லாம் இல்லை. என்னென்னு சொன்னால் இதோட நாங்கள் கலக்க போகிறோம். அதால் பிரச்சனை இல்லை. இந்த உளுந்தை மட்டும்தான் இதுக்கு அரைச்சி எடுப்போம். மற்ற தோசைண்டா அரிசி எல்லாம் அரைக்கணும். இதுக்கு உளுந்து மட்டும்தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா பட்டை அரைக்கணும். அந்த ரவை மாதிரி நறுவல் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா எவ்வளோத்துக்கு பட்டை அரைக்கணுமோ அவ்வளோ பட்டை அரைச்சி இப்படி அகலமான ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மீதம் இருக்கிற உளுந்தையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இனி பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்க போகிறேன். இது வந்து அவிச்சமா, நான் அப்போது அவிச்சு உங்களுக்கு காட்டினேனே அந்த மாத்தான். இது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் நாங்கள் அவிச்சு எடுக்கிறது. இதில் வந்து ஒரு 2 சுண்டு சேர்க்குறேன். சேர்த்து போட்டு மிச்ச காச்சுண்டுக்கு வந்து பச்சைமா சேர்க்குறேன், அவிக்காதமா சேர்க்குறேன். சில பேர் வந்து முழுக்க 3 சுண்டும் வந்து அவிச்சமாவே சேர்த்து கரைப்பினம். நான் வந்து அப்படி இல்லை. ஒரு 2 சுண்டு அவிச்ச மாவை சேர்த்துட்டு ஒரு காச்சுண்டு அவிக்காத மாவை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கையால் கலந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாப்பதத்துக்கே கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி தான் இறுக்கமாக கரைச்சி வைக்கல. நான் தோசை மாப்பதத்துக்கே தண்ணியை விட்டு இதுக்கு உப்பு எதுவுமே சேர்க்கல. நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு மூடி வைக்க வேண்டியதான். அதுக்கு பிறகு நாங்கள் சுடலாம். இரவு சுடுறேன்டா காலையில் அரைச்சி வைக்கணும், காலையில் சுடுறேன்டா இரவு அரைச்சி வைக்கணும். இப்போ நான் காலையில் அரைச்சி வச்சேன்னா பின்னேரத்துக்கு நான் சுட போகிறேன். இது ஒரு நல்ல வடிவாக பொங்கி வரட்டுக்கும் பின்னேரம் பார்ப்போம். அதுக்கு பிறகு கடகடன்னு தோசையை சுட்டு சாப்பிட வேண்டியதான். சரியா? இப்போ பாருங்க, சூப்பராக நல்லா இங்கே மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தையும் சாப்பிடலாம். பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கண்டு. பார்த்தீங்களா நண்பர்களே, சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இனி இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் கரைச்சி எடுக்கணும். இப்படி கரைக்கவே குறைஞ்சிரும். பார்த்தீங்களா, கிணக்க மாதிரி இருந்துச்சு தான் அவ்வளோ பொங்கி வந்திருக்கு. இனி இதில் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு.
இனி இதோட மஞ்சள் தூள், இதை கலந்து விடுவோம். இதுக்கு நீங்க தாளிச்சு போட்டுன்னு சுடலாம் தோசை. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு வேணுமெண்டா நான் உங்களுக்கு தாரேன் லிங்க். இங்க வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சு தோசையும் சுடலாம். இன்னைக்கு நாங்கள் சும்மா தான் சுட போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிடுவோம். கிணக்கையில் ஒரு கொஞ்சம் கிணக்க தண்ணி தேவையில்லை, ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு. இனி சுட வேண்டியதான். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசையாகவும் நீங்கள் சுட்டு சாப்பிடலாம். குண்டு தோசை சட்டியில் அதில் வச்சு சுட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். தாளிச்சு போட்டுட்டு அடிக்கி சும்மாவும் சுடலாம், நல்லா தான் இருக்கும். தாளிச்சு போட்டு தாளிச்ச தோசையும் சுடலாம். இப்போ எங்களை தோசைகளில் சூடு காட்டுறேன். இதில் மிளகாயை பொரிச்செடுக்க போகிறேன். வெண்ணெய் சூடாயிட்டு முதல் வெங்காயத்தை பொரிச்செடுப்பேன். சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் சம்பலுக்கு, டிச்ச சம்பலுக்கு. பொரியட்டும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டு இன்னொரு கொஞ்சம் பொரியணும். வெங்காயத்தை எடுப்போம். உள்ளி, வெள்ளைப்பூடும் சேர்த்து இடிக்க சம்பல் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பொரியட்டும். எடுப்போம். உள்ளியும் பொரிஞ்சிட்டு இனி அடுப்பை தணிச்சிட்டு மிளகாயை பொரிச்சு எடுக்க போறேன். செத்தல் மிளகாய் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 14-15 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். மிளகாய் எரிஞ்சிச்சுன்னா சம்பல் கருப்பா வந்துடும், கைக்கும். அதனால பார்த்து கணக்கா பொரிச்சு எடுக்கணும். அடுப்பை தணிச்சிட்டு எடுப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலையே நான் பொரிக்கல, அது அப்படியே தான் போட்டு அடிக்க போறேன். இனி சம்பல் முதல் பொரிச்ச மிளகாயை போடுவோம். இதோட கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன். இடிங்க. இனி இதோட பொரிச்ச வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் சேர்த்து அடிப்போம். இனி இதோட கருவேப்பிலை, இனி தேங்காய் பூ சேர்ப்போம். இனி புளி சேர்க்கிறேன். பழப்புளி. புளி விட்டுட்டு மெதுவாக அடிக்கணும், அடிக்க பறக்கும். இப்போ சாம்பல் ரெடி. இனி நாங்கள் சாம்பல் எடுப்போம். Low battery. Please charge. இந்த உரல்லையே ஃப்ரெண்ட்ஸ் தோசையை சுட்டு சாப்பிடலாம். பார்த்தீங்களா, தோசையை சுட்டுட்டு இந்த உரல்லையே நாங்கள் தொட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கழுவ தேவையில்லை, நல்லா இருக்கு தெரியுமா. உரல்ல சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மாறி முதல் நீங்க தோசையை சுட்டுட்டு இந்த இப்படி தொட்டு சாப்பிடலாம். சம்பல் இடிச்சாச்சு பாருங்க, இருக்கட்டும். நாங்க தோசையை சுடுவோம். இங்கே பாருங்க குண்டு தோசை சுட்டு தரட்டா இருக்கு, அதால அதையும் வச்சிருக்கு. தாளிக்காம சுட்டு தரேன். என்ன அம்பி நல்லா இருக்கு தாளிக்காம. சூடாட்டும். இப்போ பாருங்க சூடாயிட்டு நல்லெண்ணெய், இங்கெல்லாம் தோசைக்கல்லும் சூடாயிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக இந்த நல்லெண்ணெயை துடைச்சி விடுவோம். இப்போ பாருங்க நாங்கள் கரைச்சி வச்சிருக்க மாவை சுடுவோம், தோசை மாவை. இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட விட்டு சுடுவைக்க இன்னும் நல்லா இருக்கும். அப்படியே எங்காலும் குண்டு தோசை. இதுதான் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இதான் பிடிக்குமே. தாளிச்சா இன்னும் நல்லா இருக்கும். தாளிச்சு போடையும் எங்களுக்கு இப்போ நேரம் போயிட்டு நல்லா என்ன
இதை மூடி விடுவோம். இப்போ பார்ப்போம். ஓ, மூடி வச்சு ஒட்டி போட்டுருக்கேன். திருப்புவாம். திருப்பி படம் தானே தம்பி, கரநாள் சுடையில் பாரு. எப்படி பார்த்தீங்களா நண்பர்களே, கனநாள் சுடா விட்டா அப்படித்தான். அன்னைக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குமே சுடா விட்டு கூட. இந்த மாதிரி திருப்பி எடுப்போம். இப்போ திருப்பி விட்டுட்டு ஒரு கொஞ்சமா நல்லெண்ணெய் மூடி விடுவோம். வெங்காய பார்ப்போம். வாவ், பார்த்தீங்களா இப்படி ஓட்டை வரணும். இந்த ஓட்டை வந்தால் தான் தோசை ஓகேன்னு அர்த்தம். சரியா வந்திருக்கு பதம். சரியா நண்பர்களே, இது திருப்பியும் போடலாம், ஆனால் தேவையில்லை. மூடி வச்சபடியே எங்களுக்கு திருப்பி போட தேவையில்லை. பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இப்படி வைக்கணும். பார்த்தீங்களா, புதுப்பட்டி நல்லா இருக்கு. இப்படி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். பீங்கான் கோப்பைகளில் வைக்கிறத விட நண்பர்களே, இப்படி பனு ஓலைகளில் செஞ்ச பெட்டிகள் வாங்கி நீங்கள் இப்படி வச்சு பாருங்க. நல்ல அப்போ கைத்தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஊக்குவிச்ச மாதிரியும் போகும். பார்த்தீங்களா, ஓட்டை வருது. இந்த மாதிரி ஓட்டை வரணும். அப்போ தான் நாங்கள் கரைச்சிருக்கிற மாடை பதம் சரி எண்டு அர்த்தம். இந்த பார்த்தீங்களா, பட்டார் பட்டார் ரெண்டு வருது. இனி இதை பார்ப்போம். இதை பொறி வட்டுட்டு சுடு வட்டுட்டு எடுப்போம். பார்த்தீங்களா நண்பர்களே, குண்டு தோசை. ஓகே, ரெடி. ஓகே, பார்த்தீங்களா நண்பர்களே, குண்டு தோசை பாஞ்சு வருது. பார்த்தீங்களா குண்டு தோசையை? அது பரவாயில்ல, இப்படி வச்சு சாப்பிடுவோம். ஒரு பக்கம் குண்டு தோசை, ஒரு பக்கம் இந்த தோசைக்கல் தோசை. மறுபடியும் இதில் ஒருக்கா ஊற்றி எடுப்போம். இன்னொருக்கா வரட்டுக்கும் இங்கே பார்ப்போம் தோசையை. பார்த்தீங்களா, முருகை விட்டு மட்டுக்கு நல்லா இருக்கு. முருகை விட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கு நண்பர்களே, ஆனால் அப்படி சாப்பிடவும் நல்லா இருக்கு. பார்த்தீங்களா, பஞ்சு போல தோசை மெத்துன்னு இருக்கு. பார்த்தீங்களா தோசையம்மா தோசை இது சோபா தோசையம்மா தோசை இது சோபா சுட்ட தோசை. அப்ப நீங்க சொல்ற அம்மா சுட்ட தோசை என்ன? இனி இதே மாதிரி நண்பர்களே தோசையை சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா என்ன தம்பி, நல்லெண்ணெய் கொஞ்சம் கூட வேணுமெண்டா கொஞ்சம் நல்லெண்ணெயில கூட விட்டு முருகை சாப்பிட்டீங்கண்டா இன்னும் செமையா இருக்கு. நல்லெண்ணெய் தோசை நான் நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்றேன். அங்கால அவியல். இப்ப பாருங்க நண்பர்களே, குண்டு தோசை அப்படியே பூ போல வருது. பார்த்தீங்களா, முதல்ல ஒட்டுப்பட்டது என்று சொன்னா அது கனநாள் சுடே இல்லை. நான் இந்த பாவிக்க இல்லை. அதால
மற்றது கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் கூட விடணும், கொஞ்சம் நல்லெண்ணெய். நான் அப்போ கொஞ்சம் குறைச்சி விட்டுட்டேன். இந்த துப்புச்சி இல்லை பெருசு, அதண்டா டக்குன்னு திருப்பிடலாம். என்ன தம்பி? ரெண்டு பாட்டில் வருது பார்த்தீங்களா நண்பர்களே? பாருங்க நண்பர்களே, இப்படி முருகை விட்டு சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு நல்லா பிடிக்கும் முருகல் தோசை. பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, தோசையெல்லாம் சுட்டாச்சு, சம்பளெல்லாம் இடிச்சாச்சுன்னு சாப்பிட போறேன். ஏன்னா எனக்கு பசிக்கு. பார்த்தீங்களா தோசையை? பார்த்தீங்களா? தோசையம்மா தோசை. இது சோப்பு அப்படி இருக்கணும் தோசை. காணுவேன் ஒரு தோசை தான், குண்டு தோசை 2 எடுக்கிறேன் நம்ம தம்பியில தோசையில். சம்பல், இடிச்ச சம்பல். டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடுவோம். இது வாழை இலையில வச்சு சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு நண்பர்களே. ஆனா இப்ப வாழை இலை இல்லைன்னு தம்பி பாருங்க. சூப்பரா இருக்குங்க, சூப்பரா இருக்கு நண்பர்களே. கார சாரமா இந்த எங்களை யாழ்ப்பாணத்து தோசை. சில பேர் வந்து அவிச்சமா மட்டும் போட்டு சுடுவினம். பாருங்க, கார சாரமா நல்லா இருக்கு நண்பர்களே. இது பாருங்க, இது குண்டு தோசை. இந்த மகந்தி ஆட்டையை போட்டிருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே. முந்தி நண்பர்களே, நான் அம்மம்மாவோட இருக்கேங்க, முன் வீட்டில் ஒரு அண்டி தோசை இடியப்பம் சுட்டு விற்பா. அப்போ நாங்கள் அவட்ட வாங்குவோம். அப்போ நான் போய் நிற்பேன், எனக்கு முருகலா சுட்டு தாங்க, எனக்கு அந்த இதா சுட்டு. அவள் முருகலா சுட்டு தருவா நண்பர்களே, நல்லா இருக்கும். அவள் பெங்க இருக்கிறாவோ தெரியல. முருகல் தோசை தாங்கண்டி, முருகல் தோசைன்னா அதே மாதிரி சுட்டு தருவா. நல்லா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நான் சாப்பிட்டு ஒரு டீயும் போட்டு குடிக்க போறேன். அப்பான்னு செம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க தாளிச்சு போறேன்னா தாளிச்சு போட்டு சொல்லுங்க. ஏற்கனவே அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணுமெண்டா சொல்லுங்க, லிங்க் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.